ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ஸ்ரீ ஆர்யா மட் வாயிலாக ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகத்தோடு 16/12/2014 சனி பெயர்ச்சியின் பலாபலன்களை எடுத்துரைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 12 ராசி அன்பர்களையும் பக்தர்களை அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். ரொம்ப அற்புதமான சனி பெயர்ச்சி இது. காரணம், மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்திலும், கன்னியா ராசிக்கு 3ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 11ஆம் இடத்திலும் சனி பகவான் ரொம்ப விசேஷமான பலன்களை தர்றார். மற்ற ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. எப்போவுமே சனி பகவான் ஒரு பெரிய கிரகம் தான். 2.5 வருஷம் ஒவ்வொரு ராசியிலையும் உட்காந்து நல்லா நம்மளை நன்மையும் செய்கிறாரு, அதே நேரத்தில் அனுபவத்தையும் கொடுக்குறாரு. அதை நம்ம கெடுதல்னு எடுத்துக்கப்படாது. எதை நம்ம மனசால் நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும், நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் நம்ம தர்ம சிந்தனையோட நல்ல நிலைகளோட இருக்கிறச்ச நமக்கு எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். நமக்கு 120 வருஷம் ஆயுஷ். அப்போது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் பார்த்தேன்னா 2.5 வருஷம் உட்கார்ந்துருக்கா. 12 ராசியும் அவர் கடந்து வர்றதுக்கு 30 வருஷம். ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 4 முறை சனி பகவான் சுற்றி வரணும். இப்போ 2 முறை சுற்றி வர்றதே ரொம்ப, பகவான் சுற்றி வந்துகிட்டு இருக்கார். ஆனால் நாம் இருக்கிறது இல்லையே. ஒரு சிலர் தகாத உணவு, தகாத வார்த்தைகள், அதாவது தர்மமில்லாத சிந்தனைகள், பொறாமையான எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சியான நிலைகள், இதிலெல்லாம் தன்னைத்தானே இழந்துடுறா. எல்லாரும் அப்படி அந்த தவறை பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு சிலர் பண்ணுறதுனால நம்ம அந்த கிரகங்களுடைய நல்ல நிலைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாமலே போய் வைகுண்டம் சேர்ந்துடுறோம். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னோடியாக இந்த சனி பெயர்ச்சி இந்த தடவை நல்ல ஒரு பலாபலன்களை 12 ராசிக்கும் தரப்போறா. இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமாக 8ஆம் இடத்துக்கு வர்றா. 8ஆம் இடத்தை எப்படி விசேஷம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பின்னாடி மேஷராசி சொல்கிறச்ச நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வகையில் பார்த்தா விசேஷம்தான், நல்ல அனுபவத்தை கொடுக்க போகிறா. அதே மாதிரி 3 ராசிக்கு தான் நன்னா இருக்குமா, மிதுனத்துக்கு, கன்னிக்கு, மகரத்துக்கு தான் நன்னா இருக்குமா, பாக்கிக்கா நன்னா இருக்காதான்னு நீங்கள்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே இந்த சனி பெயர்ச்சி நற்பலன்களை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு ராசியாக நம்ம தனித்தனியாக பார்க்குறச்ச நீங்கள் தெரிஞ்சுடலாம். ஒரு குடும்பத்தில் மேசராசி இருப்பா, மிதுன ராசி இருப்பா, கடக ராசி இருப்பா, கும்ப ராசி இருப்பா. இப்போ 4 பேரும் தனித்தனியாக உங்களுடைய சௌக்கியத்துக்காக நம்ம இந்த ராசி பலாபலன்களை தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் பார்த்து நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் தரணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்து சொல்லணும். அப்போ யூடியூப்பில் நம்ம பார்க்குறச்சையும் நல்ல பலாபலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பலாபலன்களை இப்போது காண்போம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. கன்னியா ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 16/12/2014 சனி பெயர்ச்சி நமக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது, திருதிய ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அது மட்டுமல்லாது பக்கபலமாக பார்த்தா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கா. அது மட்டுமல்ல, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில கெடுதலில் பண்ணாலும் கூட இந்த 2 பெரிய கிரகம் ஓங்கி தாங்கி நம்மளை பிடிச்சிரும். ஓங்கி அடிக்கிறத தாங்கி பிடிக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 3 பெரிய கிரகங்கள் இருக்கிறது. சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான். கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் 7ல் இருக்கா. நல்ல ஞானம் வரும். இப்போ கன்னியாராசி பொறுத்த அளவுக்கு பார்த்தாக்கா பதட்டம் ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பதட்டத்தினால தான் நிம்தியானா யோகத்தில் சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறது. நிம்தியானா யோகம்ங்கிறது காரணம் தேவதைகளுடைய யோகம். அது நிம்தியாதிஷ்டான்னு ஒரு தேவதை இருக்கா. அந்த தேவதைகள் எப்போவுமே பக்குவ ஞானத்துக்கு சம்மந்தப்பட்டவா. அந்த யோகத்திலேயே அந்த சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால நாம் எப்போவுமே மனசை பக்குவமாக வச்சுக்கணும், சகிப்புத்தன்மையாக இருக்கணும். சகிப்புத்தன்மைக்கு பெயர் போனவள் நம்முடைய தாயார். தாயார் நம்ம குழந்தையாக இருக்கிறச்ச மழை ஜலத்தால் இல்லையா, அதனால் தாயாரை எப்போவுமே நாம் வணங்கணும். ஒரு மனிதனுக்கு தாயார் உதவி, தாயாருடைய அரவணைப்பு, தாயாருடைய அன்பு, பற்றுதல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. தாயாரை எந்த குழந்தையும் வெறுக்கக்கூடாது. ஒரு சிலர் தாயாரை ரொம்ப வெறுப்பா, ரொம்ப உதாசீனப்படுத்துவா. காரணம், தாய் காட்டித்தான் தகப்பன், தகப்பன் காட்டித்தான் குரு, குரு காட்டித்தான் இறைவன். இதெல்லாம் நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கணும். இப்படி தான் வாழணும்னு வாழக்கூடாது, எப்படியும் வாழணும்னு வாழக்கூடாது, வரையறுத்து வாழணும். இறைவனே கதின்னு இருக்கணும் கன்னியா ராசியை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா கோண ராசி,
நாம் அடிக்கடி சொல்லுவோம், கோணராசியில் பிறந்தால் மனப்பக்குவம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அதனால் கோணராசியில் நமக்கு எல்லாமே ஒரு விதமான பதட்டம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு பக்குவமான நிலை வேண்டும். இப்போ கோச்சாரப்படி பார்த்தா சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கா. சரி, ஜென்மத்தில் ராகு இருக்கால, காரியங்கள் தடை இருந்தாலும் கூட காரியத்தை நாம் நிவர்த்தி பண்ணிடலாம். 30 வருஷத்துக்கு பிறகு 3ஆம் இடத்துல திருதியசானத்தில், அதாவது சனி பகவான் திருதியசானத்துக்கு வந்திருக்கார் 30 வருஷம் கழிச்சு. இது எவ்வளோ பெரிய விஷயம். பர்சன்டேஜ் பார்த்தாலும் நமக்கு 92% நன்மையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். எம்பெருமானை நம்ம பிரார்த்திக்கிறச்ச 16 நிமிஷம் பகவானை நம்ம பிரார்த்திக்கணும். பிரார்த்திக்கிறச்ச நல்லா ஜம்முன்னு நம்ம தூங்கிடலாம். உணவு உறக்கமும் அவசியமான ஒன்று. வேலை சுமை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம மண்ட மூளையை போட்டு குழப்பிக்கலாமா? நம்ம மண்ட மூளையை குழப்பிக்கவே கூடாது. எல்லா இருந்தாலும் தெளிவாக பகவான் பார்த்துப்பா. இறைவனே கதின்னு நம்ம இருக்கணும். எப்போவுமே நான் செய்கிறேங்கிற வார்த்தையை விட்டுறணும். எல்லாமே பகவான் தான் செய்கிறா. பகவான் இறைவன் ஒரு காரியத்தை முடித்து வச்சுட்டு தான் நம்மளை ஆரம்பிக்க வைக்கிறா. இந்த எண்ணம் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வரணும். நாம் செய்கிறோம், நம்மளால் தான் ஒரு காரியம் நடக்குது. ஒரு குழந்தைன்னு இருந்தால் அந்த குழந்தையுடைய கல்வி, அந்த குழந்தையுடைய வளர்ச்சி, அவனுடைய ஆயுசு பாகம் அத்தனையும் அவனுடைய பூர்வ புண்ணியத்தில் அடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுடைய கல்யாண விஷயமும் சரி. அப்போது ஜாதகத்தில் பார்த்தா பொருத்தம் பார்க்குறச்ச கணம், மகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம், ராசியாதிபதி, ரஜ்ஜு, வேதை, நாடி, யோனி, இப்படி மனுஷாளுக்கு 11 பொருத்தங்களை பார்ப்பா. 11 பொருத்தத்தில் 5 பொருத்தம் சுத்தமாக இருந்தால் போகும். அதிமுக்கியமான பொருத்தம் இது ரஜ்ஜு பொருத்தம். அது சரடு பொருத்தம்னு சொல்லுவாள். எல்லாத்த விட முக்கியமானது கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கணும். இது வந்து அந்யோன்ய பாகம், கேரக்டர் வாய்ஸ்ன்னு சொல்லுவாள். அப்போ வந்து ஒரு மனைவி கணவனே கதின்னு இருக்கணும், கணவன் மனைவியே கதின்னு இருக்கணும், பெரியவாளெல்லாம் அரவணைக்கணும். அந்த கடன் உபாதைகள்லாம் நீங்கி மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். காரணம் கோச்சார விதின்னு பேர் ஜாதகத்தில், கோச்சார விதி. அதே நேரத்தில் சக்கரத்தில் பார்த்தாக்கா அஷ்டோத்திர சக்கரம் 108 சக்கரங்களை ஜாதக ரீதியாக நமக்கு சுற்றிகிட்டே இருக்கும். 108 சக்கரத்தில் வந்து அஷ்டமா சக்கரம், அஷ்டச்சக்கரம், அஷ்டபரல் அந்த யோக விதியை நிர்ணயிக்கிறது. யோகங்கள் பார்த்தா மனுஷாலுடைய ஜாதகத்தில் 1,08,000 யோகங்கள். அந்த 1,08,000 யோகத்தில் முதன்மையான யோகமாக இந்த 3ஆம் இடத்துல சனி எப்போ வருதோ, அதாவது லாபத்தில் சனி 11ல் எப்போ வருதோ, 6ஆம் இடத்துல சனி பகவான் எப்போ வர்றாரோ அவளுக்கெல்லாம் முதன்மையான யோகம் வந்துடுறது. ஜாதகத்தில் பிறக்கும் பொழுதே யோகவானா பிறந்தா கூட பின்னாடி ஒரு சிலர் தர்தியானா வாழ்ந்து மடியறதும் இருக்குது. அந்த யோக நிலைகளும் சரி நமக்கு எல்லாமே பல நன்மைகளை உண்டு பண்ண போகிறது. நல்ல ஒரு பக்குவமாக இருங்கோ, சகிப்புத்தன்மையாக இருங்கோ, நல்ல புண்ணிய தீர்த்தமாட போங்கோ. எப்போவுமே கையில் 10 ரூபா இருக்கிறச்ச தான் நம்ம 10 பேருக்கு உதவி பண்ண முடியும். எல்லாருக்கும் வழியை போய் உதவி பண்ணுங்க. ஒருத்தர் கேட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பகவானே உணர்த்துவார், இன்னார் கஷ்டப்படுறார், இவாளுக்கு உதவி செய்யி. ஒரு சிலரை பார்த்தா தன்னுடைய கூட பிறந்த சகோதரனுக்கு கூட உதவி பண்ண மாட்டா. தான் குழந்தை நன்னா படிச்சுட்டே இருக்கும், அதை தம்பி குழந்தை, அதாவது வந்து அவள் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைக்கு கல்விக்கு பணம் கட்டுறதுக்கு இருக்காது. அப்போ அவள் என்ன பண்ணுவா, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாள். இப்படி ஒரு சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதாவது முந்தையெல்லாம் பார்த்தேன்னா ஒரு 40-50 வருஷம் முன்னாடியெல்லாம், இப்போ கூட ஒரு சிலர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கா. எப்போவுமே கூட்டு குடும்பமாக இருக்கணும். இப்போலாம் அந்த கல்யாணம் பண்ணுறச்சே கேட்டுக்கிறா, மாமனார் இருக்காரா, மாமியார் இருக்காளா, இது மாதிரிலாம் கேட்டுட்டு தான் பொண்ணை கொடுக்குறா, கேட்டுட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறா. இப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. தனி கொடுத்தனம் போகலாம், இல்லை வேண்டான்னு சொல்ல. அம்மா அப்பா இல்லை, சொந்த பந்துக்கள் இல்லை, உற்றார் உறவுமுறைகள் இல்லைன்னா சரி, நம்ம வந்து தனி கொடுத்தனம் போகலாம். இப்படி எல்லாரும் இருக்கிறச்சே எதுக்கு தனி கொடுத்தனம் போகணும்? பெரியவாளுக்கு நம்ம எப்போவுமே அரவணைப்பாக இருக்கணும். மாமியாரை தன்னுடைய தாயார் போல் பார்த்துக்கணும். இந்த கன்னியா ராசியில் பார்த்தா இந்த வெறுப்பும் சகிப்புத்தன்மையும் ஒரு சிலருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தூக்கி தூர போட்டுட்டு நாம் எப்போவுமே நாமளாக இருக்கணும். சகிப்புத்தன்மையோடு இருந்தால் இந்த 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி நமக்கு பல விதத்துலையும் பல நன்மைகளை செய்வா. பெரியவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவும் கிடைக்கும். மகான்களுடைய தரிசனம், சாதுக்களுடைய தரிசனம் நமக்கு எப்பவும் கிடைக்கும். சன்னதிக்கு போங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க, விநாயக பெருமானை சேவிச்சுங்கோ. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைக்கு போங்கோ. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையும் பத்மாவதி தாயாரையும் சேர்த்து சேவிச்சுட்டு வாங்கோ. வருஷத்துக்கு 2 முறை திருப்பதி போயிட்டு வாங்க, மலையப்ப சுவாமியை சேவிச்சுட்டு வாங்கோ, கீழே திருச்சானூரில் தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ. நமக்கு நல்ல மனோபலம் கிடைக்கும். நல்லா எப்போவுமே பகவான் 33 கோடி தேவர்களும் அதாவது குடியிருக்கிறது பசு மடியில் தான். பசுவுக்கு நல்லா தானம் கொடுங்கோ. பசுவுக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு பசுவுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து தானம் கொடுத்துட்டே இருக்கணும். பசு சாப்பிட நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம அம்மா அப்பா திதி அன்னைக்கு பசுக்கு அகத்திக்கீரை கொடுங்கோ, வெல்லம் பச்சரிசி தானம் கொடுங்கோ. அதே நேரத்தில் கோசாலைக்கு போய் வழியே போய் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் போய் ஒரு 10 மூட்டை தவிடு வாங்கி கொடுங்கோ. ஒரு மூட்டை நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம செய்யலாம்.
ரொம்ப பேர் பார்த்தா வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பா. சட்டுன்னு விசா கிடைச்சி வெளிநாடு போயிடுவா. அப்போது 2016வது வருஷம்லாம் பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ 2017 பார்த்தீங்கன்னா நமக்கு சில அதாவது வந்து ஜூன் 7ஆம் தேதியிலேருந்து பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த கடைசியில் வரும். அந்த கஷ்டத்தெல்லாம் பகவான் தாங்கிப்பார். ஏன்னா நம்ம பக்குவமாக இருக்கிறச்ச பகவான் நமக்கு வந்து தலையில் படுற அடி காலில் படும். அதனால் நமக்கு எல்லாத்தையும் பகவான் தாங்கி பிடிச்சுப்பார். நம்ம பக்குவமாக இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும், மனசை வந்து அலைபாய விடக்கூடாது, மனசு அலையப்படாது, சபலத்துக்கு உள்ளாகப்படாது, காமக்ரோத லோபத்தில் மனசு ஈடுபடக்கூடாது. நம்மளுடைய தர்மபத்தினியை தவிர்த்து வேறு எந்த பெண்ணை பார்த்தாலும் தாயாக நினைக்கணும், சகோதரியாக நினைக்கணும். இப்படி நாம் வாழ்ந்தாலே நமக்கு எல்லா காரியத்தையும் எம்பெருமான் சித்தி பண்ணி தந்துடுவார். இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு பல வழிகளில் நன்மையே செய்யக்கூடிய சனி பயிற்சி. சில பேர் பார்த்தாக்கா வாடகை வீட்டில் கொடுத்தன இருந்துகிட்டே இருப்பா, சொந்த வீடு வாங்காமல் இருப்பா, அவெல்லாம் சட்டுப்புட்டுன்னு வாங்கிடலாம். சில பேருக்கு மனசு அப்படியே பிரம்மையாக இருந்துகிட்டே இருக்கும், மனசு அப்படியே பதட்டமாக இருந்துகிட்டே இருப்பாள். அவளுக்கெல்லாம் நல்ல சௌக்கியமான நேரம் இது. பதட்டம்லாம் நீங்கிடும், பிரம்மகத்திலாம் நீங்கிடும். ஒரு சிலருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், அவள்லாம் சௌக்கியம் அடைஞ்சிருவா. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் விசா கிடச்சி சில பேர் போகாமல் தடங்கல்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அவளுக்கெல்லாம் பொருள் கிடச்சி வெளிநாடு போயிடுவா. இந்த சனிப்பெயர்ச்சியானது 3ஆம் இடத்துல இருக்கிறச்சையே நாம் பல தர்மகாரியங்களை நாம் செய்யணும். காணாமல் கொடு, கோணாமல் கொடு, கண்டு கொடு, வழியே போய் நம்ம உதவி பண்ணணும். எல்லோருக்கும் உதவி பண்ணுறச்ச எம்பெருமானே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவா. காரணம் இந்த சனி பயிற்சியானது 100%க்கு 92% உங்களுக்கு நன்மையே நடக்க போகிறது. நமக்கு நடக்கக்கூடிய நன்மையில் மற்றவாளுக்கும் நம்ம ஒரு சிறிய அளவாவது அவளுக்கு நாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறச்ச எல்லாமே எம்பெருமான் பார்த்துப்பா. குழந்தைகளோட பூரண சௌக்கியமும் சரி, குழந்தைகளோட ஆயுசு பாகமும் சரி, நீங்களும் 120 வருஷம் ஆயுஷோடு இருக்கிறதும் சரி, எல்லாமே எம்பெருமான் பார்த்துப்பா. நம்ம நல்லா தாராளமாக இந்த சனிப்பெயர்ச்சியில் பகவான் கொடுக்குற செல்வத்தை நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சியானது ரொம்ப ஒரு அமோகமான ஒரு சூழ்நிலையில் உங்களை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய வல்லது. எல்லா வகையிலையும் நமக்கு நன்மையே செய்யக்கூடிய சனிப்பெயர்ச்சி இது. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணாய். ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரம்மணே நமக. 12 ராசி அன்பர்களும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சியில் உலகத்துக்கு நன்மையே உண்டாகணும். உலகம் பேராபத்திலிருந்து தப்பிக்கணும். பேராபத்து என்பது இயற்கையினால் வரக்கூடிய 3 விதமான ஆபத்து இருக்கிறது. நீரினால், அதே நேரத்தில் நெருப்பினால், அதே நேரத்தில் பூகம்பத்தினால், இப்படி 3 விதமான ஆபத்துகள்லேருந்து பகவான் எம்பெருமான் காப்பாற்றணும். நிலத்திலிருந்து தோன்றியவள் சீதாதேவி, நெருப்பிலிருந்து தோன்றியவள் திரௌபதி, இவாள்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்கணும். உலகத்தில் எல்லோருக்குமே அதாவது நீரினால், நிலத்தினால், நெருப்பினால் கண்ட வராமல் இருக்கிறதுக்கு எம்பெருமான் நம்ம பிரார்த்திப்போம். உலகத்துக்கு எல்லோருக்கும் சர்வமங்கலமும் சர்வமும் சௌபாகியமும் கிடைக்க வேண்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய.